ஒரு பயங்கரமான ஸ்னைப்பர். எவ்வளவு கிலோமீட்டர் தூரமா இருந்தாலும் கரெக்டா குறி தப்பாம அடிக்கிறவரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு காலத்துல சாதாரண மேக்ஸ் டீச்சரா இருந்து நடக்க கூடாத ஒரு அசம்பாவிதம் அவருக்கு நடந்து அந்த சம்பவத்தினால அவரோட வாழ்க்கை அவரை எப்படி ஸ்னைப்பர் ஆகிறதுக்கு தூண்டுச்சு அப்படின்றத சொன்ன கதை தான் ஒயிட் ரேவன். சரி வாங்க இப்ப கதைக்குள்ள போலாம். கதையோட ஓபனிங் சீன்ல உக்ரைன்ல இருக்க ஒரு சின்ன வில்லேஜ் காட்டுறாங்க. அந்த வில்லேஜ்ல ஒரு கப்பல் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டோட பேரு மிக்கோலா, ஒய்ஃபோட நேம் நாஸ்டியா. நாஸ்டியா ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட். மரக்கட்டைகளை வச்சு சிலை செதுக்குவா. மிக்கோலா பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல மேக்ஸ் டீச்சரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இவனை ரொம்பவே பிடிக்கும். ஆனா ஒருத்தனுக்கு மட்டும் மிக்கோலாவை பிடிக்காது. அவன் பேர் தான் ஏவன். ஏவன் ஒரு ரிச்சான குடும்பத்துல இருந்து வந்திருக்கான். ஆனா மிக்கோலாவோ ரொம்பவே ஏழை. அவனுடைய லுக்கையும் அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸையும் வச்சு ஏவன் எப்பவுமே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு எப்படியாச்சும் மிக்கோலாவை இந்த ஸ்கூல்ல இருந்து விரட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசை. ஆனா மிக்கோலா ரொம்பவே காமான பர்சன். ஏவன் சொல்ற எந்த வார்த்தையும் மிக்கோலாக்கு கொஞ்சம் கூட அஃபெக்ட் பண்ணவே இல்லை. ஸ்கூல் முடிஞ்சு மிக்கோலா மறுபடியும் அவன் வீட்டுக்கு கிளம்பிடுறான். மிக்கோலா ஒரு தனிமையான இடத்துல வாழ்றனால அவங்க கிட்ட எலக்ட்ரானிக் பொருட்கள், டிவி, ரேடியோ அது மாதிரி எதுவுமே அவங்க கிட்ட கிடையாது. அதனால இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கூட அவங்களுக்கு தெரியாது. வழக்கம் போல ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகும்போது அங்க ஓடிட்டு இருந்த டிவிய பாக்குறான். அப்ப ரஷ்யா உக்ரைனை தாக்கினதாகவும் உக்ரைன்ல இருக்க நிறைய பகுதிகளை ரஷ்யா கேப்சர் பண்ணிட்டாங்க, அது மட்டும் இல்லாம நிறைய உக்ரைன் பீப்புளை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல போய்கிட்டு இருக்கு. இதை கேட்டுக்கிட்டு இருக்க மிக்கோலாவுக்கு தெரியாது. வீட்டுக்கு போனா அவனுக்கு ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல இருந்து கிளம்பி அவன் வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனா அவங்க ஒய்ஃப் அவங்க பிரெக்னண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டு மிக்கோலாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. ஏன்னா அவன் அப்பா ஆக போறான்ல. அவங்க ரெண்டு பேரும் அவங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா அப்பா அவங்களுக்கு தெரியாது இந்த சந்தோஷம் இன்னும் சில மணி நேரங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அடுத்த நாள் விடியுது. மிக்கோலா எப்பவும் போல ஸ்கூலுக்கு கிளம்பி போறான். அப்படி போற வழியில ஒரு சில சோல்ஜர்ஸ் சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இவனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய யூனிஃபார்ம் உக்ரைன் சோல்ஜர்ஸோட யூனிஃபார்ம் மாதிரி இல்ல. மிக்கோலா அதை உன்னிப்பா கவனிச்சிருந்தாலே நடக்க போற அசம்பாவிதத்தை அவன் தடுத்திருக்கலாம். ஆனா அவன் நம்மள மாதிரி சாதாரண ஆள் அப்படின்றனால அதை அவன் பெருசா எடுத்துக்காம கவர்மெண்ட் தான் யூனிஃபார்ம் கொஞ்சம் மாத்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் அங்க இருந்து ஸ்கூலுக்கு போயிடுறான். ஆனா ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல்ல யாருமே இல்லை இவனை தவிர. இதை பார்த்து அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அவன் டிவியில ஓடிட்டு இருக்கதை நோட் பண்றான். ரஷ்யன் சோல்ஜர்ஸ் உக்ரைனுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்பதான் அவனுக்கு தோணுது, வரும்போது ஒரு சில சோல்ஜர்ஸை பார்த்திருப்பான்ல அவங்க ரஷ்யன் தீவிரவாதிகள் சொல்லிட்டு. இதை கேட்ட மிக்கோலாவுக்கு ரொம்பவே பதட்டமாகுது. ஏன்னா அவனோட ஒய்ஃப் வீட்டுல தனியா இருக்கா. அதனால சைக்கிள் எடுத்துக்கிட்டு வேக வேகமா அவன் வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கான். ஆனா அவங்க ஏற்கனவே நாஸ்டியாவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து மிக்கோலா அவங்களை தடுக்கிறதுக்காக போறான். ஆனா இவனையும் சேர்த்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு ஏதாச்சும் வேல்யூபிளான பொருட்கள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. ஆனா அவங்க எதுவுமே இல்லாதனால காண்டாகி வீட்டையே எரிச்சிடுறாங்க. இதை பார்த்த ஒய்ஃப்க்கு செம காண்டாகுது. அதனால அங்கிருந்து கல் எடுத்து அந்த தீவிரவாதிகளை அடிக்கிறதுக்காக போறாங்க. இதை பார்த்த ஒரு தீவிரவாதி கண்ணை வச்சு நாஸ்டியாவை சுட்டுறான். அவ்வளவுதான். இத பார்த்த மிக்கோலாவுக்கு அவன் உலகமே அழிஞ்சு போகுது. அவனால நவந்து அவன் பொண்டாட்டி தொடக்கூட முடியல. அந்த அளவுக்கு அவனுக்கு அடிபட்டு இருக்கு. ஆனா எப்படியோ கஷ்டப்பட்டு அவன் ஒய்ஃப் கிட்ட போயிட்டு அவளை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறான். அவனுடைய அழுகை எவ்வளவு நேரம் நீண்டுச்சுன்னு தெரியல. ஒரு சில மணி நேரங்களுக்கு அப்புறம் உக்ரைன் சோல்ஜர்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. இங்க மிக்கோலாவோட ஒய்ஃப் இறந்து கிடக்கிறத பார்த்து அவங்களுக்கே கஷ்டமாயிடுது. மிக்கோலாவுக்கு ஆறுதல் சொல்லி உன்னுடைய நம்பிக்கையை இழந்துராத அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒய்ஃபை புதைக்கிறதுக்காக எல்லா ஹெல்ப்புமே பண்றாங்க. அப்ப மிக்கோலாவோட மனசுல வைராகியம் வர ஆரம்பிக்குது. அவன் ஒய்ஃப கொன்ன, இன்னும் இந்த பூமிக்கு வராத அவனுடைய குழந்தைய கொன்ன, அவன் வீட்டை எரிச்ச, ஆக மொத்தம் அவனுடைய வாழ்க்கையவே சூனியமாக்குன அந்த ரஷ்யன் தீவிரவாதிகளை கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு. அதனால அவன் கூட வந்த சோல்ஜர்ஸ் கிட்ட இவனும் மிலிட்டரியில ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதனால இவங்களும் அவங்களுடைய மிலிட்டரி பேஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க. அவன் வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவன் ஒய்ஃப் இவனுக்கு அதை கையாலேயே செஞ்ச ஒரு மர பொம்மையை எடுத்துட்டு வரான். அது அவனை எப்பவுமே பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லியிருப்பா. அங்க போனா சீனியர் ஆபீசர் மிக்கோலாவை பார்த்து செம கோவப்படுறாரு. ஒருவேளை இவன் ரஷ்யன் ஸ்பையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாரு. ஆனா மிக்கோலாவை கூட்டிட்டு வந்த அந்த சோல்ஜர்ஸ் அவனுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அப்ப மிக்கோலா சொல்றான், என்னோட ஒய்ஃபையும் எனக்கு பொறுக்க இருந்த குழந்தையும் கொன்னு என் வீட்டையே எரிச்சிட்டானுங்க. இதுக்கப்புறம் நான் உயிரோட வாழ்றதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம நாட்டை இந்த தீவிரவாதிகள் கிட்ட இருந்து காப்பாற்றணும், அது ஒண்ணுதான் எனக்கு நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கிட்ட சீனியருக்கு கொஞ்சம் கன்வின்சிங்கா இருந்துச்சு. அதனால மிக்கோலாவை சேர்த்துக்கிறாரு. அடுத்த நாள் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது.
கன்னை ஃபாஸ்டா அசம்பிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாரும் நல்லா பண்ணும்போது மிக்கோலா தான் அதில் கடைசியா முடிக்கிறான். ஏன்னா அவனுக்கு இதுக்கு முன்னாடி கன்ஸ் பத்தியோ இல்ல மிலிட்டரி பத்தியோ அவனுக்கு எந்த ஒரு நாலேஜுமே கிடையாது. அவன் ஒரு சாதாரண மேக்ஸ் டீச்சரா இருந்தவன். அதனால அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதை பார்த்த சீனியரோ மிக்கோலாவால கண்டிப்பா ஒரு குட் சோல்ஜரா ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்டு மனம் தளராத மிக்கோலா மறுபடியும் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறான். ராத்திரி பகல்னு பார்க்காம கடுமையா உழைக்க ஆரம்பிக்கிறான். எல்லாரும் நைட்டு படுத்து தூங்கும் போது கூட இவன் தனியா போய் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே ஒரு நாள் ராத்திரி ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சீனியர் இவன் பேரு சொல்லி கூப்பிடும் போது, என்ன அப்படி கூப்பிடாதீங்க, என்னோட கோட் நேம் ரேவன் வச்சு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கிட்ட எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, கோட் நேம் அப்படின்றது ஒரு சோல்ஜர் அவன் எப்படி பெர்ஃபார்ம் பண்றான்றத பார்த்து கொடுக்கப்படுறது, நீயா உனக்கு வச்சுக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. நம்ம கிட்ட ஸ்னைப்பர்ஸ் ரொம்பவே கம்மியா இருக்காங்க, யாரெல்லாம் ஸ்னைப்பராக வாலண்டியர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை கிட்ட நிறைய பேர் எழுந்துக்கிறாங்க. அதுல மிக்கோலாவும் ஒண்ணு. அவன் எழுந்ததை பார்த்து நிறைய பேர் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சீனியர் ஆபீசர் மிக்கோலாவை பார்த்து நீ இன்னும் அதுக்கு எலிஜிபிளா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா மிக்கோலா அதை மறுக்கிறான். இல்ல, என்னால கண்டிப்பா ஒரு ஸ்னைப்பர் ஆக முடியும், எனக்கு ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். சரி, அவனை டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் என்ன சொல்றாருன்னா, இந்த ரைஃபிளை நீ 20 செகண்ட்குள்ள அசம்பிள் பண்ணணும், அப்படி பண்ணலன்னா நீ இந்த ஸ்னைப்பர் ட்ரைனிங்க்கு போக கூடாது. இதை கேட்ட மிக்கோலாவோ அவனை இன்னும் ப்ரூவ் பண்றதுக்காக கண்ணை கட்டிக்கிட்டு வெறும் 18 செகண்ட்ல அந்த ரைஃபிளை அரேஞ்ச் பண்றான். இதை பார்த்த சீனியர் இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. அடுத்த நாள் ட்ரைனிங் ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்கும் மாடல் ரைஃபிள் கொடுத்துட்டு மிக்கோலாவுக்கு மட்டும் ஓல்டு மாடல் கொடுக்குறாங்க. உனக்கு மாடல் ரைஃபிள் வேணும்னா அதுக்கு நீ உன்னையே ப்ரூஃப் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மிக்கோலாவுக்கு வேற வழி இல்லை. அதனால அந்த ஓல்டு மாடல் வச்சு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு போறாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்னன்னா, ஒரு ஸ்னைப்பர் அப்படின்றவன் அவன் பக்கத்துல என்ன நடந்தாலும் ஒரு இன்ச் கூட அசையாம நிக்கணும். அதனால எல்லா ட்ரைனிஸ் பக்கத்துலயும் புல்லட்டால சுடுறாங்க. அப்ப லைட்டா கூட மூவ்மெண்ட் இருக்க கூடாது. ஒருவேளை அவங்க அசைஞ்சாங்கன்னா அவங்கள அங்கேயே டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. நம்ம மிக்கோலா கொஞ்சம் கூட அசையல, அதனால ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பாஸ் ஆயிடுறான். ரெண்டாவது டெஸ்ட், ட்ரைனிஸ் முன்னாடி ஒரு டார்கெட்டை வச்சிருப்பாங்க. அந்த டார்கெட்டை ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் காட்டுவாங்க. அப்புறம் அந்த டார்கெட்டை பார்க்க முடியாத அளவுக்கு மறைச்சிடுவாங்க. ஆனா அந்த ட்ரைனி இங்கதான் அந்த டார்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா கெஸ் பண்ணி அதை சுடணும். ஆனா மிக்கோலா கிட்ட ஓல்டு கன் இருந்தனால அவனால ஒழுங்கா சுட முடியல. அங்க இருந்து எல்லாருக்குமே புரியுது அந்த கன் தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. டெஸ்ட் இன்னுமே டிஃபிகல்ட்டானது. நைட் டைம்ல ட்ரைனிஸோட டார்கெட்டை முன்னாடி வச்சிருவாங்க. அவங்களுடைய டார்கெட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக ஒரே ஒரு ஃபிளேர் தான் இருக்கும். அது சீனியர் ஏம் பண்ணும்போது அதுல இருந்து வர லைட் வெளிச்சத்தை வச்சு இவங்க டார்கெட்டை ஏம் பண்ணி அடிக்கணும். எல்லாருமே ஏம் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்களால அவங்க டார்கெட்டை ஷூட் பண்ண முடியல. ஆனா மிக்கோலா மட்டும் ஷூட் பண்ணாம அமைதியா அவன் டைமுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஃபிளேர் ஏம் பண்ணும்போது அதுல இருந்து லைட் வெளிச்சம் வருது. அப்படி வரும்போது அவன் டார்கெட் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரிஞ்ச மேக்ஸை வச்சு கால்குலேஷன் போட்டு கரெக்டா ஏம் பண்ணி அவன் டார்கெட்டை அடிச்சிடுறான். இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. சீனியரும் இவன் மேல செம்ம இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி யாருமே இந்த டெஸ்ட்டை சக்சஸ்ஃபுல்லா பாஸ் பண்ணதே கிடையாது. அப்படியே இவங்க எதிர்பார்த்து அந்த நாள் வந்துடுச்சு. ஸ்னைப்பர் டெஸ்ட்ல இவன் பாஸ் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கர்னல் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இவனுக்கு சல்யூட் அடிச்சு இவனுக்காக கேட்ட கோட் நேமான ரேவனையும் அப்ரூவ் பண்ணிடுறாரு. அடுத்த நாள் கர்னல் மிக்கோலாவையும் மற்ற ஸ்னைப்பர்ஸையும் பார்க்க வராரு. அப்போ அவங்க கிட்ட ரஷ்யன் தீவிரவாதிகள் நம்ம செக் பாயிண்ட்டை கேப்சர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, நம்ம உடனே அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு எல்லாரும் அவங்க பொசிஷன்ல மறைஞ்சு அந்த தீவிரவாதிகளை கொல்றதுக்காக இருக்கும் போது அப்ப அங்க ஒரு கார் வருது. அந்த தீவிரவாதிகள் அந்த காரை மறைச்சு காருக்குள்ள இருக்கவங்கள வெளியே வர வைக்கிறாங்க. அவங்க பாஸ்போர்ட்டை வாங்கிக்கிட்டு அவங்கள போக சொல்றாங்க. ஆனா அந்த கப்பிள்ஸ் போகாம அவங்களோட பாஸ்போர்ட்டை கேட்கறாங்க. உடனே அந்த கப்பிள்ஸை பயங்கரமா போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த கர்னல் உடனே ஷூட்டிங் ஆர்டரை கொடுக்குறாரு. உடனே எல்லாரும் அந்த தீவிரவாதிகளை சுட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரையும் கொண்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மிஷன் அவங்க சக்சஸ்ஃபுல்லா நிறைவேற்றிட்டாங்க. மிலிட்டரி பேஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா தான் மிக்கோலாவுக்கு அவங்க கூட இருந்த நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அவங்களுடைய மத்த காம்ரேட்லாம் எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க எல்லாம் இன்னொரு மிஷனுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க காம்ரேட்ஸோட பாடி மட்டும் தான் வருது. எப்படி அவங்க எல்லாம் இறந்தாங்கன்னு பார்க்கும்போது ரஷ்யால ஒரு ஃபேமஸான ஸ்னைப்பர் இருக்கான். அவன் பேர் சிரி. அவன் வச்ச டார்கெட் எப்பவுமே மிஸ் ஆகாது. அவன் தான் இவங்களை கொன்னான் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு மிஷனுக்காக நிக்கோலாவும் மத்தவங்களும் போறாங்க. அங்க போனா நம்ம ஹீரோக்கு எப்பவுமே தொந்தரவா இருந்த ஏவன் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் கூட வந்துகிட்டு இருக்கான். இதை பார்த்தா மிக்கோலாவுக்கு செம ஷாக் ஆகுது. அப்ப கர்னல் ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்குறாரு. ஆனா மிக்கோலாவுக்கு அவனை கொல்றதுக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவன் இவனுடைய ஸ்டூடெண்ட். இதை பார்த்து கர்னலுக்கு செம கோவம் வருது. அதனால மறுபடியும் ஷூட் பண்ண சொல்றாரு. இந்த டைம் அவனுடைய எமோஷன்ஸ் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சு சுட்டுறாங்க. அங்க இருந்த மத்த எல்லாத்தையுமே கொன்னுடுறாங்க. அப்ப அங்க இருக்க எல்லாரையும் கொண்டு முடிச்சதுக்கு அப்புறம் கர்னல் மிக்கோலாவை பார்த்து நீ ஏன் நான் சொல்லும் போதே சுடல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு மிக்கோலாவோ
ஏவன் என்னோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்ட கர்னலோ, அவன் என்னதான் உன் ஸ்டூடெண்டா இருந்திருந்தாலும் இப்ப அவன் நம்மளோட எதிரி. அவன் ரஷ்யன் ஆர்மி கூட போய் சேர்ந்தது அவன் தனிப்பட்ட முடிவு, அதுக்கு நீ எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கர்னல் மிக்கோலா மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்காரு. அதனால மோஸ்ட் ஆஃப் த டைம் அவன் கூட தான் இருக்காரு. அப்ப கர்னல் அவரோட ஃபேமிலி பத்தி சொல்றாரு. எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே நான் ஆர்மியில இருக்கிறது தெரியாது. என் ஒய்ஃப்க்கு தெரியும், ஆனா அவளும் பொண்ணுங்கிட்ட சொல்லல. இதக்கிட்ட மிக்கோலா அவனுடைய பிளாஷ்பேக்க சொல்றான். அவன் ஒய்ஃபை எப்படி ரஷ்யன் சோல்ஜர்ஸ் கொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். சொன்னது மட்டும் இல்லாம அவன் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை கேட்ட கர்னல் இவனுக்கு ஆறுதல் சொல்றாரு. இன்னொரு மிஷனுக்காக போறாங்க. இந்த மிஷன் ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா ரஷ்யன் தீவிரவாதிகள் இந்த வழியா தான் போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதனால அங்க போய் அவங்களை கொல்லணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அவங்க பொசிஷன்ல மறைஞ்சு நிக்கிறாங்க. அப்ப அங்க 2 தீவிரவாதிகள் நின்றுகிட்டு இருக்காங்க. மிக்கோலா அவங்களை பார்க்கும் போது அப்பதான் அவனுக்கு தெரிய வருது, அதுல இருக்க ஒருத்தன் தான் அவனுடைய ஒய்ஃபை கொன்னது. இந்த டைமுக்காக தான் அவன் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தான். அவன் ஆர்மியில சேர்ந்ததே அவன் ஒய்ஃபை கொன்னவங்களை ரிவெஞ்ச் எடுக்கதான். அவன் இப்ப அவன் கண்ணு முன்னாடி இருக்கான். அதனால கர்னல் கிட்ட அவனை சுடுறது பெர்மிஷன் கேட்கிறான். ஆனா கர்னல் இப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நிக்கோலாவால அவனோட ஆத்திரத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவன் கண்ணு முன்னாடி அவன் ஒய்ஃபை கொன்னவன் இருக்கான். அதனால மறுபடியும் பொறுக்க முடியாம கர்னல் கிட்ட கேட்கிறான். ஆனா கர்னல் மறுபடியும் மறுத்துடுறாரு. ரொம்ப நேரத்துக்கு அவனால அவனோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால அதே இடத்துல அந்த தீவிரவாதி ஷூட் பண்ணிடுறான். இதை பார்த்த கர்னலுக்கு செம கோவம் வந்து, நான் தான் உன்னை பண்ண வேண்டாம்னு சொன்னல, எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. நிக்கோலா பண்ண இந்த மிஸ்டேக்கால ரஷ்யன் ஸ்னைப்பரான சிரிக்கு இவங்க இருக்க இடம் தெரிஞ்சு போகுது. அது கர்னலுக்கும் தெரிஞ்சு போகுது. கர்னல் எப்படியாச்சும் சிரி ஒளிஞ்சிருக்க லொகேஷனை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவரு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சிரி கர்னல் இருக்க இடத்த கண்டுபிடிச்சி அவரை அங்கேயே சுட்டு கொன்னுடுறான். இதை பார்த்த மிக்கோலாவுக்கு இப்பதான் மிக்கோலா பண்ண தப்பு என்னன்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியுது. இவன் பண்ண ஒரு தப்பால இப்ப கர்னல் அவன் கண்ணு முன்னாடி இறந்து போயிட்டான். கர்னல் மட்டும் இல்லாம அவனோட டீம் மெம்பர்ஸே பாதிக்கப்படுறாங்க. அதனால உடனே இங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு கர்னலோட பாடி எடுத்துக்கிட்டு அங்க இருந்து மிலிட்டரி பேஸ்க்கு கிளம்புறாங்க. கர்னல் இறந்ததுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்கோலா ரொம்பவே மனம் உடைஞ்சு போயிடுறான். கர்னல்ல கொண்ட அந்த சிறிய கண்டிப்பா பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். உடனே மிக்கோலாவுக்கு இன்னொரு மிஷன் வருது. 2 ரஷ்யன் ஸ்னைப்பர்ஸ் இருக்க லொகேஷன் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த இடத்துல போய் அவங்களை கொல்றதுக்காக மிக்கோலா போறான். ஒரு ஸ்னைப்பர் இருக்க இடத்த கண்டுபிடிச்சு கரெக்டா அவனை கொன்னுடுறான். ஆனா அவன் ஒருத்தனை கொல்லும் போது இன்னொருத்த அலர்ட் ஆகி மிக்கோலாவோட ஒரு ஷோல்டர்ல சுட்டுறான். உடனே கீழே விழுந்த மிக்கோலா அவன் மனசை தளர விடாம மறுபடியும் எழுஞ்சி எப்படியோ கஷ்டப்பட்டு இன்னொரு ஸ்னைப்பரையும் கொன்னுடுறான். ஆனா அவனுக்கு செம்ம அடிபட்டிருக்கு. அதனால சீக்ரெட் பேஸ்ல அவன் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படி ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு மிலிட்டரி பேஸ்ல இருந்து கால் வருது. உடனே எல்லாரும் மீட்டிங்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப மேஜர் சொல்றாரு, சிரி அப்படின்றவர் மிக சிறந்த ஸ்னைப்பர், அதனால நம்ம இவனை சாதாரணமா நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்க லொகேஷனை காட்டுறாங்க. சிரி எப்பவுமே அவன் லொகேஷனை மாத்தினதே கிடையாது. அவன் இருக்க லொகேஷன்ல இருந்து எல்லாரையும் கொல்றதுதான் அவனுடைய ஸ்பெஷாலிட்டி. இப்ப அவன் இருக்க இடம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு பேட்ச் அவன் இருக்க லொகேஷனுக்கு முன்பகுதியை கவர் பண்றோம், இன்னொரு பேட்ச் பின்னாடி ஏரியாவை கவர் பண்றோம். அப்ப மிக்கோலா நீ போய் அவனை கொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா எல்லா பிளானையும் செட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் அதையே பண்றாங்க. நிக்கோலா சிரி இருக்க இடத்துக்கு போறான். அங்க 2 ஸ்னைப்பர்ஸ் எதையோ கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம அவங்க அங்கேயே கொன்னுடுறான். கொன்னுட்டு இவங்க டீமுக்கு சிக்னலும் கொடுத்துறான். கொடுத்ததுக்கு அப்புறம் சிரியை தேடி போக ஆரம்பிக்கிறான். அப்ப சிரிக்கு ஒரு டவுட் வருது, சின்ன நம்ம டீம் மெம்பர்ஸ் எந்த மெசேஜுமே தரமாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிட்டான்னா அவன் டீம் மெம்பர்ஸை பாக்கிறதுக்காக போறான். அங்க போய் பார்த்தா அவங்க இறந்து கிடக்குறாங்க. இப்ப இவனுக்கு புரிஞ்சிடுச்சு உக்ரைன் சோல்ஜர்ஸ் இவனை டார்கெட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே ரஷ்யன் சோல்ஜர்ஸ்க்கு கால் பண்ணி அவங்களை உடனே வர சொல்றான். ஆனா அவங்க வரதுக்கு 10 நிமிஷம் ஆகும்னு சொல்றாங்க. அதனால உடனே சரி பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு சர்ச் பண்றான். அப்படி சர்ச் பண்ணும்போது அங்க ஒரு மர பொம்மை இருக்கிறத பாக்குறான். ஆமா, இந்த பொம்மை தான் மிக்கோலாவோட ஒய்ஃப் அவனுக்காக செஞ்சது. அதை சிரி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது மேல இருந்து மிக்கோலா சிரி மேல குதிக்கிறான். அப்படி குதிக்கும் போது இவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடக்குது. சிரிய கொன்னுடுறான். ஆனா இந்த சத்தம் சிரியோட இன்னொரு டீம் எடுத்து கேட்டுருது. அவன் அடுத்த மூவ் எடுக்கிறதுக்குள்ள மிக்கோலா அவனையும் கொன்னுடுறான். இதே டைமுக்கு சிரி கொடுத்த சிக்னலை கேட்டு ரஷ்யன் சோல்ஜர்ஸ் இங்க வந்துடுறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது சிரி ஆல்ரெடி செத்துட்டான்னு சொல்லிட்டு. அவங்க கால் பண்ணும்போது அந்த காலை மிக்கோலா எடுக்கிறான். ஏற்கனவே சிரி செத்துட்டான், இப்ப நீங்களும் சாக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவங்க உடனே இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறதுக்குள்ள அதுக்குள்ள ரஷ்யன் ஆர்மி அங்க வந்து அவங்களையும் கொன்னுடுறாங்க. இந்த இவ்வளவு போராட்டங்களும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ஒய்ஃபோட சமாதி கிட்ட போறான். உனக்கு நான் பண்ணி கொடுத்த ப்ராமிஸை காப்பாத்திட்டேன். ஒரு வழியா உன்னை கொன்னவங்களையும் கர்னலை கொன்னவங்களையும் பழி வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் தொடர்ந்து மிலிட்டரியில இருந்து அப்பாவி மக்களை தொடர்ந்து காப்பாற்ற போறேன். நம்ம குடும்பத்துக்கான மாதிரி வேற எந்த குடும்பத்துக்கும் இதுக்கப்புறம் ஆகக்கூடாது. மேலும் இது மாதிரியான அதர் லாங்குவேஜ் மூவிஸ்லாம் தமிழ்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல்ல தட்டி விட்டுக்கோங்க.